chancesincinema.com சினிமாவில் வாய்ப்பு தேடுவவங்க இல்லை வாய்ப்பு கொடுப்பவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த வெப்சைட்டை போய் பாருங்கள். ஒரு இணைப்பு பாலம், உங்களுக்கு தேவையான அத்தனை ஆட்களும் இல்லை அத்தனை வேலைகளும் இதுக்குள்ளே இருக்குது. நல்ல வெப்சைட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். ராஜா மந்திரி, ராஜாவாக வந்து காளி வெங்கட், கார்த்தி சூர்யா, மந்திரியாக வந்து நம்ம கலையரசன், அவர் வந்து கார்த்தி, சூர்யா கார்த்தி, செம காம்பினேஷன். உஷா கிருஷ்ணன் தான் டைரக்டர், 2வது ஃபீமேல் டைரக்டர். வாழ்த்துக்கள் மேடம், ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் இவ்வளோ ஃபீமேல் டைரக்டர் வந்து உள்ளே வர்றது. அது டைரக்ஷன் அப்படிங்கிறதுலே தெரியுது, ரொம்ப மென்மையாக நிறைய இயற்கை காட்சிகளாகட்டும், அந்த கிராமத்தை ஆகட்டும், எப்படி காட்டுறதாகட்டும், ஒரு சின்ன மென்மை இருக்குது. அந்த மென்மை வந்து நம்மளை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பார்க்க வைக்குது படத்தை. படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் நிச்சயமாக காளி வெங்கட் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படியே அந்த கேரக்டராகவே ஒரு சோடா விற்கிற கேரக்டரு ஒரு கிராமத்தில், அதை அப்படியே பண்ணியிருக்காரு. அவர் எமோஷன்ஸ், ஒரு கண்டினியூஸ் லாங் ஷாட் ஒன்று வரும். அதில் வந்து தன் கல்யாணமே ஆகாது அவருக்கு நிறைய நாளாக. அதுங்காட்டிக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டு அப்படியே முடிகிறப்போ வந்து கல்யாணம் ஆகலைன்னு நான் செத்துருவேன் அப்படின்ட்டு ஒரு கண்டினியூஸ் ஒரு 2 நிமிஷம் ஷாட்டில் வந்து அப்படியே பண்ணியிருப்பார். அதுதான் அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் உயர்ந்திருக்குது அப்படிங்கிற காட்டுறதுக்கு அதோட ஒரு எக்ஸாம்பிள் தேவையே இல்லை. இன்னொரு பக்கம் கலையரசன் ஆக்சுவலாக வந்து காளி வெங்கட் கூட வந்து மேட்ச் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஹோம் ஒர்க் நிறையா பண்ணலை, ரொம்ப வந்து மேக்கப் இல்லாமல் ஒரு மாதிரி வந்து அந்த கேரக்டருக்குள்ளே செட் ஆகாமல் தெரிகிறாரு. இருந்தாலும் அவர் ரோலை வந்து ஓரளவுக்கு கணக்கச்சிதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். காளி வெங்கட்டுக்கு வந்து ஜோடியாக வந்து ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப மகாலட்சுமி அப்படின்னு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த 2 பேருடைய நடிப்பு அப்படிங்கிறது வந்து அவ்வளோ கன்வின்சிங்காக, கிராமத்தில் என்ன நடக்குமோ அதை அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஷாலின் அப்படின்ட்டு வந்து நம்ம கலையரசனுக்கு ஜோடியாக வந்து ஒரு கேரளா பொண்ணு அவங்க பண்ணியிருக்காங்க. என்ன பிரச்சனைனா, இந்த காளி வெங்கட்னுடைய ஜோடி அவங்க இருக்கிற அந்த நேச்சுரல்னஸ் அப்படிங்கிறது வந்து கலையரசனுடைய ஜோடிக்கு வந்து இல்லை. அவங்க வந்து மேக்கப் மட்டும் தான் போட்டிருக்காங்களே தவிர அவங்களோட டைலாக் ஆகட்டும், அந்த கேரக்டரைசேஷன் ஆகட்டும் நமக்கு ஒட்டலை. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அதுதான் ரொம்ப முக்கியமான கேரக்டர். அந்த கேரக்டர் நல்லா இருந்ததுன்னா இந்த படமே நல்லா இருந்திருக்கும். அது வந்து கொஞ்சம் செயற்கைத்தனமாக இருந்தங்காட்டிக்கு, செயற்கைத்தனமான டப்பிங், டைலாக்ஸ் எல்லாமே இருந்தங்காட்டிக்கு வந்து படம் வந்து அவ்வளோ பெருசாக சிறப்பாக வந்து தெரில அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். மற்றபடி பாலசரவணன் இடையில வந்து காமெடி, கல்யாணத்துக்கு எடுத்து விடுறதுக்கு வந்து அவர் தான் வந்து பிளான் போட சொல்லுவாங்க. இடையில ஒரு 4-5 பிளான் போடுவார். ஒவ்வொரு பிளான் அப்பவும் குபீர் சிரிப்பு, அவ்வளோ சூப்பராக ஒரு ஸ்கிட்டு மாதிரி சும்மா பிச்சு வாங்கியிருக்கார் பாலசரவணன் அவர்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த காமெடி அப்படியே படம் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தால் ஜாலியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இடையில சென்டிமெண்ட் அப்படி இப்படின்னு வந்து கொஞ்சம் வந்து சொதப்பிடுது. அதே மாதிரி காளி வெங்கட்டும் கலையரசனுடைய அப்பாவாக ஒரு கேரக்டர். அவர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பார். சில பேருக்கு சிரிப்பு வருது, எனக்குலாம் சிரிப்பே வரல. ஒரு மாதிரியாக மண்டையை சுரிஞ்சிட்டே தான் உட்காந்துட்டு இருந்தேன். மொத்தத்தில் இந்த படம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ராஜா மந்திரி ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓரளவுக்கு இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சு நம்மளை மண்டையை குழப்பி முடிகிறப்போ வந்து ஏதோ ஒரு சுமாரான படத்தை பார்த்த ஃபீலிங்கோடு தான் நம்ம வந்து வெளியில் வர்றோம். ஆனால் ஒரு நல்ல முயற்சி, ஒரு தரமான முயற்சி, அதில் வந்து எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உஷா கிருஷ்ணன், வெல்கம் டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி. பெருசாக ஜெயிக்கணும், வரும் படங்கள் வந்து இன்னும் பெருசாக பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு 5க்கு வந்து ஒரு 3.25 தரலாம். அதுக்கு மேலே அந்த படத்தில் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடியவர்கள் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.